நம்ம எல்லாரும் பிரியாணி சாப்பிடும்போது குட்டீஸ்க்கு மட்டும் சூப் ஊற்றின சாப்பாடு பருப்பு சாப்பாடுன்னு கொடுத்துட்ருப்போம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கும் ஸ்பெஷலாக பிரியாணி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து நெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன், எண்ணெய் யூஸ் பண்ணல. நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து போட்டுக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு மல்லி ஆட் பண்ணிக்காச்சு. நமக்கு எப்படி பிரியாணி செய்கிறோம் அதே மாதிரி தான். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து உங்கள் பாப்பா எவ்வளோ காரம் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து ஒரு 4-5 கறி பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். நான் கறியை தனியாலாம் வேக வைக்கல, சோறும் கறியும் ஒன்றாவே சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். நமக்கு தான் குழஞ்சா பரவாயில்ல, குழந்தைங்க குழஞ்சா தானே சாப்பிடுவாங்க, அதனால. அப்புறம் எப்போ கறி வாங்கினாலும் கொஞ்சோண்டு கொழுப்பு தாங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம தான் கொழுப்பு சாப்பிடக்கூடாது, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம். நம்ம குறைவாக தானே சாப்பாடு ஆக்க போகிறோம், அதனால. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி அதில் போட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சோம்னா பிரியாணி ரெடி. அப்படியே நமக்கு செய்கிற பிரியாணி மாதிரி தான் இருக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.